ஹே ஹாய் எவ்ரி ஒன். சாக்கனி டைம் 22ல் ஒரு ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டர் ஓடி முடிச்சிட்டேன். என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தெரியல என்ன சொல்கிறதுன்னு. டிசப்பாயிண்டட்னு சொல்கிறதா, இன்னும் அது பிரேக்கின் ஆகலை அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியல. யூஸ்வலி வந்து மோஸ்ட் ஆஃப் த ஷூஸ் வந்து பிரேக்கிங் டைம் தேவையில்லை. அதாவது ஒரு 20-30 கிலோமீட்டர் ஓடணும்னு சொல்லுவாங்க. பட் அதை நான் பெருசாக பிலீவ் பண்ண மாட்டேன். பிகாஸ் எடுத்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு இன்னைக்கு என்னன்னா அதில் பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த பவர் அண்ட் பிவி இண்டஸ்ட்ரியில் இருக்கலே ரொம்ப ரொம்ப ஹைலி எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபோம். இந்த மாடல்ல கொடுத்த அந்த பவர் அண்ட் பிபி அந்த லெவல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காவே இல்ல, பவுன்சியரா இல்ல, ஒரு ரெசிலியன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்ல. அப்படின்னா அந்த இம்பாக்ட் ப்ரொடெக்ஷனை வாங்கிட்டு திரும்பி அந்த ஃபோம் வந்து டீகம்ப்ரஸ் ஆகும், ரீபவுண்ட் ஆகும். அதுதான் வந்து எனர்ஜி டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கிட்டத்தட்ட 40 மில்லிமீட்டர் ஹீலு அண்ட் தென் க்ளோஸ் டு 30 மில்லிமீட்டர் இன் 4 ஃபுட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஃபோம் ரொம்ப ரொம்ப டென்ஸாக இருக்குது ஃபோம். அப்போனா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, பவர் அண்ட் பிபி வந்து பீபா, ஸோ ரொம்ப சாஃப்டாக கம்ப்ரஸ் ஆகிட்டு சூப்பராக ரீபவுண்ட் ஆகும்னு நினச்சேன். பட் எனக்கு இது எப்படி இருந்துச்சுன்னா, ரீபவுண்டே ஆகலை, ஒரு கிளங்கியாக இருந்துச்சு. அண்ட் தென் ஹெவியராக ஃபீல் ஆகுது. ஏன்னு தெரியல. 280 கிராம் தான், 300 கிராம் இருக்கிற ஷூவை விட எனக்கு இது ரொம்ப ஹெவியராக ஃபீல் ஆகுது. ஸோ மெயின் ப்ராப்ளம் இதுதான், ஹெவியராக ஃபீல் ஆகுது. அண்ட் தென் அந்த ரீபவுண்ட் வேல்யூ இல்லை. அதனால வந்து எனக்கு அந்த ரன்னே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் நேற்று லாங் ரன் போயிட்டு இன்னைக்கு இதில் ரன் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். பிகாஸ் அந்த மாதிரி மேக்ஸ் குஷன் ஷூஸ்லாம் அதுக்கு தான் டிசைனே பண்ணுவாங்க. பட் இது வந்து ஐ டோன்ட் நோ வாட் டு சே. கம்ப்ளீட்லாம் எனக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரன் 100 kg இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் மேபி இது வந்து ரீபவுண்ட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்ப்ரெஷன் ஆகும் பிகாஸ் ஆஃப் தேர் வெயிட். பட் அகைன் ஒரு 75 kgல இருக்கிறவங்களுக்கும் வந்து ஓரளவுக்கு நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும். இப்போ மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக ரீபவுண்ட் வேல்யூ இருக்கும். நேற்று நம்ம ரன் பண்ண அல்ட்ரா பூஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸாக்ட் ஃபோம், ஆஃப் ஆஃப் த ஃபோம். இதில் வந்து பவர் ரன் பிபி கொடுத்துருக்காங்க வித் பிளண்ட் வித் பவர் ரன். அதுதான் வந்து BTPO. அதே ஃபார்மை தான் அல்ட்ரா பூஸ்ட்டில் நம்ம நேற்று ட்ரை பண்ணோம். அது இதை விட ஹெவியர், ஆல்மோஸ்ட் சிமிலர் வெயிட்டு. பட் அது வந்து எனக்கு ஹெவியராக ஃபீல் ஆகலை. அண்ட் தென் எனக்கு ரொம்ப ஒரு ப்ரொபல்ஷன் இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க இதை அந்த அடி அடிச்சாங்க. எனக்கு டைம் 21 ரொம்ப பிடிச்சதுனால இதை மிஸ் பண்ணவே முடியாத கட்டத்தில் வாங்கிவிட்டேன். தெரியல என்ன சொல்றதுன்னு. மற்ற டிபார்ட்மெண்ட்ல சாக்கனி தே ஜஸ்ட் நெயில்ட் இட். அது சொல்லவே தேவையில்ல. சாக்கனியை பொறுத்த வரைக்கும் ரன்னிங் ஷூவை எப்படி டிசைன் பண்ணணும் ரன்னர்ஸ்க்குன்னா அது சாக்கனி தான் என்னை பொறுத்த வரைக்கும் டாப் நாச்சா பண்ணுவாங்க. அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்பர் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வாக்கிங் ஷூ. அதனால தான் இது ஈவன் தோ நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் சேல் ஆகிட்டு இருக்கு. நீங்க ஒரு 90 kgக்கு மேல இருக்கீங்கன்னா உங்களுக்குலாம் ப்ராபப்ளி நீங்க ரொம்ப ஸ்லோவா ஓடுவீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ரைடு வேணும். நிம்பஸ் எனக்கு பிடிக்கல. அண்ட் தென் அதர் மேக்ஸ் குஷனோட அந்த பவுன்சினஸ் பிடிக்கல அப்படின்னா மேபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் அகைன் நான் இதில் இன்னும் 2-3 ரன் பண்ணிட்டு டீட்டெயில் ரிவ்யூ இந்த சேனலில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. எனிவே இந்தியாவில் இது அவைலபிளாக இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி ரன்னிங் பீப்புள். பீஸ்.